வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 2, 3, 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், லக்னோவை யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் கீழே சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமினா ஒரு சமையல் நகரம்னு அர்த்தம். இதுக்கு மெயின் ரீசன் லக்னோவில் இருக்கக்கூடிய அவாதி குசைன். இது என்னென்னா இந்த கச்சோரி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஃபுட் டைப்ஸ்லாம் அங்கே ஆரிஜின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கங்கா ஜமுனை டெசீவ்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துவோட ட்ரெடிஷன்ஸை மிக்ஸ் பண்ண ஒரு டைப் தான் இந்த லக்னோவில் இருந்திருக்கு. இந்த யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் நம்ம இந்தியாவில் சேர்ந்த 9 சிட்டிஸ் இது கீழே வந்திருக்கு. இது எப்போது டிக்ளேர் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 43rd ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தானில் நடந்துச்சு. அங்கே தான் லக்னோவை சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனாமின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சிட்டி எதில் சிறந்து விளங்கியிருக்கு, இந்த சிட்டியில் ஆர்ட் நல்லாயிருக்கா, இல்லை மியூசிக் நல்லாயிருக்கா, இல்லை சமையல் அவங்க சாப்பிட்ற குசைன்ஸ் நல்லாயிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து சிட்டிஸை இப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த 9 நகரங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். ஜெய்ப்பூர் கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட்டுக்கு 2015 ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் டிக்ளேர் பண்ண ஒரு சிட்டி இந்த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டி நெட்வொர்க்கில். அதுக்கப்புறமா வாரணாசி, சென்னை அண்ட் குவாலியர், இது மூணுமே மியூசிக்காக. மும்பைனாலே ஃபிலிம் தான். ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ட்ரானமியில் வந்தது. கேஸ்ட்ரானமினா சமையல் நகரம்னு சொல்லலாம். ஸ்ரீநகர் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட். குவாலியர் மியூசிக். கோழிக்கோடு லிட்ரேச்சர் 2023 டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ லக்னோ கேஸ்ட்ரானமி 2025. சரி, இந்த யுனெஸ்கோவை பற்றி பார்க்கணுன்னா யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் என்னது? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? நவம்பர் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் இருக்குது, ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவில் 94th ராம்சார் சைட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் கோகாபில் லேக். இது பீகாரில் இருக்குது. இதை ஆக்ஸ்பவுல் லேக்குன்னு சொல்லுவாங்க. கத்திஹார் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரிசர்வும் கூட. ராம்சார் சைட்லாம் எந்த ஆக்ட் கீழே கொண்டு வராங்கன்னா, ராம்சார் கன்வென்ஷன் 1971 கீழே தான் இந்த சைட்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏஷியாவில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ், வேர்ல்டில் இந்தியா 3rd பிளேஸ் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் கீழே. அடுத்தது குளோபலி நம்ம 3rd பிளேஸ்னால், அப்போது வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யூகே. மொத்தமாக 176 ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்கு. செகண்ட் மெக்சிகோ, அதில் 144 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தோன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் செகண்ட் பிளேஸில் இருக்குது, பீகார் 3rd பிளேஸில் இருக்குது. 3rd பிளேஸ்னால் மொத்தமாக 6 ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்கு. இந்த ராம்சார் சைட்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வராங்கன்னா, ராம்சார் கன்சர்வேஷன்ட்டு 1971 ஈரானில் டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு கீழே தான் இந்த ராம்சார் சைட்ஸை கொண்டு வராங்க. இந்த வெட்லேண்டெல்லாம், சதுப்பு நிலங்களெல்லாம் பாதுகாக்கணுன்றது தான் இதோட நோக்கம். பீகாரில் இருக்கக்கூடிய அந்த 6 ராம்சார் சைட்ஸ் என்னென்னா, கன்வர் லேக், நாகி பேர்ட் சாங்சுரி, நக்தி லேக், கோகுல் ரிசர்வாயர், உதய்பூர் லேக், இப்போது இந்த ஆக்ஸ்பவுல் லேக். மொத்தமாக 172 மெம்பர்ஸ் இந்த ராம்சார் இதில் இருக்கிறாங்க. அடுத்தது 2500 டிசைக்னேட்டட் சைட்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம இந்தியாவோட 90th கிராண்ட் மாஸ்டராக இளம்பருதி ஏஆர் வந்திருக்கிறார். இவரோட ஏஜ் 16 இயர். இவரும் சென்னையை சேர்ந்தவர் தான். இவருக்கு இந்த பட்டம் எங்கே கிடச்சதுன்னா, பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அந்த இடத்துல நடந்த ஈவெண்ட்டில் தான் வின் பண்ணி இந்த 90th கிராண்ட் மாஸ்டராக ஆகியிருக்கார். 90th கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதினா, அப்போது 89th கிராண்ட் மாஸ்டருமே நம்ம சென்னையை சேர்ந்த ரோஹித் கிருஷ்ணா. 88 திவ்யா, 85, 86, 87 தொடர்ந்து 3 பேர் தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான். 84th வைஷாலி, பிரக்னானந்தாவோட சிஸ்டர். ஒரு ஸ்டேட் லெப்ரஸியை நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லெப்ரஸியை நோட்டிஃபையபிள் டிசீஸ்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அறிவிக்கத்தக்க நோய். நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பாம்பு கடியை இப்படி டிக்ளேர் பண்ணாங்க. இந்த லெப்ரஸி டிசீஸை ஹான்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது எதனால் காசு ஆகும்னா, ஒரு பாக்டீரியா, மைக்கோ பாக்டீரியம் லெப்ரேன்னு சொல்லுவாங்க. இதை க்யூர் பண்ணலாமான்னு கேட்டால் இது க்யூரபிள் டிசீஸ் தான். இப்போ இருக்கக்கூடிய மல்டி ட்ரக் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு க்யூர் பண்ணிடலாம். வேர்ல்டு லெப்ரஸி டே ஆர் ஆன்டி லெப்ரஸி டேன்றது லாஸ்ட் சண்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்த லெப்ரஸினால் பாதிக்கப்பட்டவரில் ஒருத்தவர் சுப்பிரமணிய சிவா. கடைசியாக இதனால தான் அவர் இறந்து போயிருப்பார்.
இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த லெப்ரஸியை பேஸ் பண்ணி 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து 1955 கொண்டு வந்த நேஷனல் லெப்ரஸி கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இன்னொன்று 1983 கொண்டு வந்த நேஷனல் லெப்ரஸி எராடிகேஷன் ப்ரோக்ராம். கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வராங்க. இதை தமிழில் சொல்லணும்னா தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம், இன்னொன்று தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ண GSAT-7R அப்படி இல்லைனா CMS-03ன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவோட ஹெவியஸ்ட் இண்டிஜீனியஸ்லி பில்ட் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட். தொலைத்தொடர்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்தியாவோட ஹெவியஸ்ட்டு, அதுவும் நம்ம இந்தியாவிலே மேக் பண்ண ஒரு சேட்டலைட் தான் இது, GSAT-7R CMS-03. இது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா, அங்கேருந்து லான்ச் பண்ணாங்க. இதனோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 15 இயர் மிஷன் லைஃப். இது எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஜியோ சின்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் லான்ச் பண்ணலாம். இதனோட வெயிட் வந்து 4400 kg. இது இல்லாமல் இன்னொரு ஆர்பிட் இருக்குது, அது லோ எர்த் ஆர்பிட். அதில் 8000 kg வரைக்கும் லான்ச் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அந்த 8000 அந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணலாம். இது நவம்பர் 2 வந்து லான்ச் பண்ணாங்க. இஸ்ரோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1969. இதனோட ஹெட் குவார்ட்டர் பெங்களூரில் இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய ஹெட் வந்து வி நாராயண். இது நேவி பர்பஸ்க்காக கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் இது. இதை கேரி பண்ண வெஹிக்கிளோட நேம்னு பார்த்தோன்னா LVM-3, அப்படி இல்லைனா GSLV Mark 3ன்னு சொல்லுவாங்க. ஜியோ சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கல் Mark 3 அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் இந்த சேட்டலைட்டை கேரி பண்ண ராக்கெட். அடுத்தது நம்ம இந்தியன் விமென் கிரிக்கெட் டீம் இது வரைக்கும் இல்லாத ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 13th எடிஷன் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் நம்ம இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க, ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ரன்னர்-அப்பா வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் வின்னிங். இது எங்கே நடந்துச்சுன்னா DY பாட்டில் ஸ்டேடியம், இது நாவி மும்பையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2005 and 2017 அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ரன்னர்-அப் ஆகி வந்தாங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 52 ரனில் நம்ம இந்தியன் விமன் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஷஃபாலி வர்மா. இவங்க ஆக்சுவலி ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான். பிரீத்திகா ராவுக்கு பதிலாக இவங்க வந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை ஹோலாக ஹோஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த தடவை இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 2 பேர் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட பிளேயர்னு பார்த்தோன்னா இந்த ஹோல் டோர்னமெண்ட் 13th எடிஷன் ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட்டோட பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா தீப்தி சர்மா. அவங்க வந்து 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதனால் அவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். நம்ம இந்தியாவோட கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கௌர். சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன் லாரா. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்போக் பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செய்தி தொடர்பாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்ட்டு ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை அஃபிஷியலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஜே முத்தரசி இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் விமென்க்குன்னு தனி போலீஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணதுன்னு பார்த்தோன்னா 1973. இந்த 1973ல் 22 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விமென் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக சேர்த்து ஒரு விமென் விங்குன்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இது கலைஞர் கருணாநிதி அவர்களோட அந்த டைம் பீரியட். ஸோ அப்படி இருந்த ஃபர்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்தோன்னா உஷாராணி நரேந்திரா. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸோட நியூ கண்ட்ரோலர் ஜென்ரலாக ஸ்ரீ விஸ்வஜித் சாஹே அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸில் 1990 பேட்சை சேர்ந்தவர். இவருக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சிவில் சர்வெண்ட்டாக, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் அண்ட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம். இந்த ரோலுக்கான வேலை என்னன்னு பார்த்தோன்னா இவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு ஃபினான்ஷியல் மேட்டரில் அட்வைசராக இருப்பாங்க. அதாவது நேவி, ஏர்ஃபோர்ஸ், DRDO இவங்களோட பட்ஜெட்டை மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக சஞ்சய் கார் இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் BISஓட டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு
நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பாடி ஆஃப் இந்தியா. இவரோட ரோல் வந்து 1 நவம்பர் 2025 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டுன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர் கீழே வரும். அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனாக டிஜே ஸ்ரீனிவாசராவ் எலெக்ட் ஆகியிருக்கிறாரு. 2025 ஆரம்பித்து 2028 வரைக்கும் இவரோட டேர்ம் இருக்கும். இவர் இதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட ட்ரெஷரராக இருந்தார். அடுத்தது சீஃப் ஆஃப் மெட்டீரியல். 40th சீஃப் ஆஃப் மெட்டீரியலாக 1 நவம்பர் 2025 வைஸ் அட்மிரல் பி சிவகுமார். இந்த ஏவிஎஸ்எம் விஎஸ்எம்லாம் வந்து அவர் வாங்கின மிலிட்ரி அவார்டு, அதாவது அட்டி விஷித் சேனா மெடல், விஷித் சேனா மெடல், இந்த 2 மெடலையும் இவர் வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் இருந்தது கிரண் தேஷ்முக், அதாவது தமிழில் தலைமை பொருளாளர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு சீனியர் இந்தியன் நேவி ஆஃபீஸராக இருக்கணும் இந்த பொசிஷனுக்கு வரணும்னா. ஸோ இப்போ இருக்கிறது யார்? அட்மிரல் பி சிவகுமார். அடுத்தது நம்ம இந்தியா 2026 3 மேஜர் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஈவெண்ட்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ, அடுத்தது எக்ஸசைஸ் மில்லன், அடுத்தது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் கான்க்ளேவ் ஆஃப் சீஃப்ஸ். இது 15 to 25 Feb 2026 விசாகப்பட்டினமில் நடக்க போகுது. அதை நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பிரதமர் மோடி சொன்ன மகாசாகர் அந்த விஷனுக்கு கீழே வரும். மகாசாகர்னா மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜன்ஸ். இந்த எக்ஸ்பென்ஷன் கூட கேட்கலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஷன்ஸ்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது உங்களுக்கு மறக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியா இந்த மாதிரி ஒரு 3 ஈவெண்ட்டை சைமல்டேனியஸாக ஒன்றா வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸசைஸ் மில்லன்னு பார்த்தோன்னா 1995 ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பையினியல் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். அடுத்தது மால்தீவ்ஸ் ஜென்ரேஷனல் ஸ்மோக்கிங் பேனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது January 1, 2007 அப்புறமா பிறந்த யாரும் எந்த ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ, அது வந்து நார்மல் சிகரெட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்மோக்கிங்குமே, நார்மல் சிகரெட், டொபாக்கோ, எந்த ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோவும் அந்த குழந்தைங்களுக்கு தரக்கூடாது. ஸோ அந்த ஜென்ரேஷனே வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறதுல வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து கொண்டு வந்தாங்க. அது 2022 கொண்டு வந்து 2023 அடுத்த கவர்மெண்ட் வந்ததுமே அதை எடுத்துட்டாங்க. அடுத்தது யூகேல இன்னும் வந்து அந்த டாக் போய்கிட்டே இருக்குது. அதாவது பில்லாக கொடுத்துருக்காங்க, இன்னும் ஆக்டாக வரலை. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் இன் ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிறதுன்னு பார்த்தா மால்தீவ்ஸில் மட்டும்தான். இப்போ ஒரு நபர் வந்து டொபாக்கோ அங்கே வாங்க போகிறாங்கன்னா, ஒரு ஸ்மோக்கிங் சிகரெட் ஏதோ ஒன்று வாங்க போகிறாங்கன்னா, அந்த கடையில் இருக்கக்கூடியவர் வந்து அந்த வாங்குறவங்களோட ஏஜை பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அப்படி பார்க்க தவறி ஏதோ ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த நாட்டோட ருஃபியா அப்படின்ற அமௌண்ட்டில் 50,000 வந்து வாங்குவாங்க, அபராதம் செலுத்தணும். அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங். இதனோட புது சென்டரை பெங்களூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, ஃபீல்ட் ஆஃப் பேக்கேஜிங் அண்ட் ஒர்க்கிங். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கீழே வரும். இது 1966 உருவாக்குனாங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இதனோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸர் சென்னையில் தான் லான்ச் பண்ணாங்க, அதுவும் 1971. அடுத்தது இப்போது ரீசெண்டாக ஃபிடே செஸ் வேர்ல்ட் கப் 2025 கோவாவில் நடந்துட்டுருக்கு இல்லையா, அந்த ட்ராஃபிக்கு நம்ம இந்தியன் செஸ் ஐகான் விஸ்வநாதன் ஆனந்தோட நேமை வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் கப் அப்படின்ட்டு. இவருக்கு விஸ்வநாதன் ஆனந்த் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவர். இவர் வந்து ஒரு 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ். இதை November 3 ஒரு வருஷமும் கொண்டாடுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இதில் 13 வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது, ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. இதெல்லாம் எது கீழே வரும்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது கீழே தான் வரும். ஸோ இப்படி பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பண்ண ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்னு பார்த்தோம்னா நீலகிரியில் இருக்குது. கடைசியாக நம்ம இந்தியாவில் கொண்டு வந்த டிக்ளேர் பண்ண பயோஸ்பியர் ரிசர்வ் எதுனா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்தியாஸ் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். இந்தியாஸ் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் வந்தது நீலகிரி, கடைசியாக வந்தது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இந்தியாவில் ஃபாரஸ்ட் ஏரியா குளோபலாக பார்க்கும்போது 9th பிளேஸில் நம்ம இந்தியா இருக்கும். அண்ட் 3rd பிளேஸில் ஆனுவல் ஃபாரஸ்ட் கெயின், ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு அதிக
எவ்வளோ அதிகமாக ஃபாரஸ்ட் க்ரோ ஆகியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா 3rd பிளேஸில் இருக்கிறோம். இது குளோபல் ஃபாரஸ்ட் ரிசர்வ் அசஸ்மெண்ட் இவங்க வந்து கொடுத்த ரிப்போர்ட் படி. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூஸ் பிட்ஸ் பார்ப்போம். சைனா ஷென்ஜாவ் 21 ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜியோக்வான் சேட்டலைட் லான்ச் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணாங்க. அது கோபி டெசர்ட்டில் இருக்குது. இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியூஃபி அப்படின்ட்டு ஒரு சைனாவோட யங்கஸ்ட் ஆஸ்ட்ரோனாட் வந்து இந்த ஆர்பிட்டில் என்டர் ஆகியிருக்கிறார். அவரோட ஏஜ் வந்து 32. இது மட்டும் இல்லாமல் 4 மவுஸையும் வந்து அனுப்பி விட்டுருக்குறாங்க. 2 மேல் 2 ஃபீமேல். அதை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது ரஷ்யா ஒரு நியூக்ளியர் சப்மரைன் கபராவ்ஸ்க் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்த பாசிடான் அந்த நியூக்ளியர் பவர் அண்டர் வாட்டர் ட்ரோனை கேரி பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டுச்சு. இதை டூம்ஸ்டே மிசைல்னு சொல்லுவாங்க. ஸோ டூம்ஸ்டே மிசைல் ரஷ்யா, ஷென்ஜாவ் 21 ஸ்பேஸ் கிராஃப்ட் சைனா. தேங்க்யூ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.